வணக்கம். இன்றைக்கு நள்ளிரவோட உள்ளூராட்சி சபை தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வருது. இந்நிலையில தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கிறவர்களிடம் நீங்கள் ஏன் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டால், நாங்கள் யாரும் தேசிய மக்கள் சக்தியையோ அல்லது ஜேவிபியையோ அல்லது அவர்களுடைய திசைகாட்டி சின்னத்தையோ ஆதரிக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களையே ஆதரிக்கிறோம். எனவே அவர் முன்மொழிகிற கட்சிக்கு, முன்மொழிகிற சின்னத்துக்கு எங்களுடைய வாக்குகளை அளிக்கிறோம் என்று பதில் தெரிகிறது. சரி, ஏன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்டால், அவர் எங்களில் ஒருவரை போல இருக்கிறார், தமிழரை போல இருக்கிறார், சகோதரனை போல இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய போராளிகளின் ஒருவரை போல இருக்கிறார் என்றெல்லாம் பதில் தெரிகிறது. கடந்த வருடம் நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு வடக்கு மக்கள் பெரிய அளவில் வாக்களிக்கவில்லை. வழமை போல நடக்கிற ஜனாதிபதி தேர்தலுக்கு வடக்கில் எவ்வளவு வீதமான வாக்குகள் அளிக்கப்படுமோ அதே அளவு வாக்குகள் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் அளிக்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நடந்து சில நாட்களுக்குள்ளேயே நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு பெரிய அளவிலான வாக்குகள் விழுந்திருந்தன, வாக்கு வீதமும் அதிகரித்திருந்தது. வடக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாக இருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வி தகமையோ அல்லது அவர்களுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடுகளையோ எதையுமே கவனிக்காமல் வடக்கில் வாழ்ற மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அதற்கு அப்போது சொல்லப்பட்ட காரணமும், நாங்கள் யாருமே தேசிய மக்கள் சக்தியோ அல்லது ஜேவிபியையோ திசைகாட்டியோ ஆதரிக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முகத்துக்காகவும் அவருடைய வாக்குறுதிகளுக்காகவுமே நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கிறோம். எனவே அதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்காக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறோம் என்று அநேகமே நாங்கள் சொல்லிச்சினோம். இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள் இதே வாய்ப்பாட்டைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமத்துவ ஈர்ப்புக்காகவே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறோம் என்று தெற்கிலையும் சொல்கிறார்கள், வடக்கிலையும் சொல்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அலை குறைந்திருந்தாலும் கூட இப்போது வரைக்கும் தக்க வைக்கப்பட்டிருக்கிற ஆதரவு அலைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீதான தலைமத்துவ ஈர்ப்பே காரணம். எனவே இந்த வீடியோல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீது உண்டாகி இருக்கிற தலைமத்துவ ஈர்ப்பு பற்றி கொஞ்சம் கதைக்க போறேன். தலைமத்துவ ஈர்ப்பு என்றால் ஹரிஸ்மா என்று சொல்லிவிடும் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில். அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு கவர்ச்சி என்று வராது, ஒன்றில் வசீகரம் என்று வரணும் அல்லது ஈர்ப்பு என்று வரணும். எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் மட்டும்தான், எனவே பொருத்தமான சொல்லை இட்டு நிரப்பி கொள்க. இந்த தலைமத்துவ ஈர்ப்பு வெகு சிலருக்கு இயல்பானதாக கிடைத்துவிடும், கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் பல தலைவர்கள் உலகளவில் இருக்கிறவர்களும் தான் இந்த தலைமத்துவ ஈர்ப்பு அல்லது வசீகரத்தை உருவாக்கி கொள்ள, வலிந்து உருவாக்கி கொள்ள படாத பாடுபடுகிறோம். இப்படி வலிந்து உருவாக்கி கொள்கிற தலைமைத்துவ ஈர்ப்பானது நின்று நிலைக்காது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மக்கள் மத்தியிலிருந்து செல்வாக்கிழந்து போகும். மக்கள் இந்த மாதிரியான வலிந்து தலைமைத்துவ ஈர்ப்பை உருவாக்கி கொண்ட தலைவர்களை கல்லறிந்து துரத்துவார்கள். இலங்கையில 2022ஆம் ஆண்டு கூட அதற்கு ஆதாரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலக அளவிலையும் அது பல இடங்கள் நடந்திருக்கு. பங்களாதேஷில் நடந்திருக்கு, பாகிஸ்தான்ல நடந்திருக்கு, இப்படி சொல்லி கொண்டு போகலாம். இந்த தலைமத்துவ ஈர்ப்பு தென்னாசியாவில் 2 பேருக்கு அரிதான வகையில கடவுள் கொடுத்த வரம் போல அமைஞ்சிருக்கு. ஆனால் அவர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த தலைமத்துவ ஈர்ப்பை வெறுமனே ஒரு அதிர்ஷ்டம் போல பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. இந்த தலைமத்துவ ஈர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று வைத்துவிட்டு அந்த ஈர்ப்பை பயன்படுத்தி தாம் வாழ்ந்த தேசத்து இனங்களுடைய அரசியல் விடுதலைக்காக பயன்படுத்தி இருக்கிறார். தலைமத்துவ ஈர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று வைத்துவிட்டு தம் உடல், பொருள், ஆவி, குடும்பம் என அனைத்தையும் தத்தம் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் அரசியல் பயணத்துக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த தலைமத்துவ ஈர்ப்புக்காக அந்த 2 தலைவர்களையும் ஏன் இந்த வீடியோக்குள்ள கொண்டு வரேன் என்று சொன்னால், நாங்கள் அரசியலை இந்த மாதிரி நுணுக்கமாக பார்க்க தவறிட்டோம். இந்த தலைமத்துவ ஈர்ப்பு என்பது மக்களை சரியாக வழிநடத்தும் ஒரு காரணி என்பதை பார்க்கவும் தவறிட்டோம். வெறுமனே ஒருவர் சிரித்து பேசினாலோ, தமிழர்களைப் போல தாடி வளர்த்திருந்தாலோ, தலையெழுத்திருந்தாலோ, பொட்டு வைத்திருந்தாலோ அவர் நல்லவர் என நம்பிக்கொள்கிறோம். எனவே இந்த மாயை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் 2 தலைமத்துவ ஈர்ப்பு மிகுந்த தலைவர்களையும் ஆதாரப்படுத்தி பேசுகிறேன். தலைமத்துவ ஈர்ப்பு இயல்பான முறையில் அமைந்த தலைவர்களுள் தென்னாசியாவில் முதன்மையானவர் மகாத்மா காந்தி. எங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். மகாத்மா காந்தி தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்த காலத்தில் உலக வல்லரசாக பிரித்தானியா தான் இருந்தது. காலனித்துவ நாடு என்று சொல்லுகிறோம். சூரியன் அஸ்தமிக்காத தேசத்துக்குரிய நாடு என்றும் பிரித்தானியாவை சொல்லுகிறோம். அதாவது உலகம் முழுவதும் பிரித்தானியாவின் ஆளுகையின் கீழே இருந்தபடியால் எப்பவுமே சூரியன் உதிச்சு கொண்டிருக்கிற எல்லா தேசங்களும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. எனவே இப்படியான பிரித்தானியாவை
இந்தியாவை விட்டு வெளியேற செய்வதற்கு காந்தி நடத்தின போராட்டங்கள் ஆயுத வழியிலானது அல்ல. அந்த நேரம் உலகத்தை ஆண்ட பிரித்தானியா படை வலுவிலையும் அரசியல் வலுவிலையும் பலமாக இருந்தது. தான் நினைச்சால் காந்தியை ஒரு துப்பாக்கி வெட்டில் தீர்த்து கட்டி இருக்க முடியும். காந்தியின் பின்னால் திரண்ட மக்களை சுட்டுக்கொலை செய்திருக்க முடியும். மிக பாரிய படுகொலைகளை செய்து காந்தியினுடைய போராட்டத்தை முடக்கி இருக்க முடியும். ஆனால் காந்தி எவ்விதமான அடக்குமுறைகள் வந்தாலும் ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தினார். மக்கள் மத்தியில் மிகுந்த எளிமையானவராக தோற்றமளித்து மக்களை அணி திரட்டி ஜனநாயக தளத்தில் போராட்டத்தை நடத்தினார். பல பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் சூழ்ந்து நிற்க அத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்தார். எனவே காந்தியின் மீது உண்டாகியிருந்த இயற்கையான தலைமைத்துவ ஈர்ப்பானது அவருடைய போராட்டத்துக்கு பெரும் செல்வாக்கு செலுத்தியது. மக்களை அவரின் பின்னால திரளச் செய்தது. இதன் அடிப்படையில தான் ஜனநாயக தளத்துல காந்தி தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி இந்திய தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகு வருகிற தலைமைத்துவ ஈர்ப்பு மிகுந்த தலைவர் யார் என்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேணா பிரபாகரன் அவர்கள். அவரும் கூட கடவுளால் அவருக்கு வழங்கப்பட்ட தலைமைத்துவ ஈர்ப்பை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இனத்துக்காக போராட வந்த ஒருத்தர். அதாவது தன்னுடைய உடல் பொருள் ஆவி தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்புவிச்சு இந்த இனத்தினுடைய விடுதலை பயணத்தை தொடர்ந்த ஒருவர். தமிழர்களுடைய பார்வையில் மிக உன்னதமான போராளியாக திகழ்ந்த ஒருவர். இயற்கை அவருக்கு அளித்த தலைமைத்துவ கொடையை அவர் ஒரு இடத்திலும் தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொண்டதில்லை. தன் பின்னால் உருவான தலைமைத்துவ ஈர்ப்பு ஆகிய அந்த ஒளிக்கவசத்தை ஒருபோதும் தன்னுடைய பிரகாசத்துக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதில்லை. இந்த இனத்தினுடைய அரசியல் வேணுவாவை அடைவதற்கான ஒரு கருவியாகவே அந்த தலைமைத்துவ கவர்ச்சியை அவர் பயன்படுத்தினார். அதனால்தான் இந்தியாவில் எப்படி அஹிம்சா தளத்தில் காந்தி ஒரு தலைமைத்துவ ஈர்ப்பு மிக்க தலைவராக இந்திய மக்களால் இன்றும் கொண்டாடப்படுகிறாரோ அதே போல இங்கே வாழ்கிற தமிழ் மக்களால் விடுதலை புலிகளின் தலைவர் வேணா பிரபாகரன் அவர்களும் தமிழ் மக்களுடைய தலைமைத்துவ பண்புமிக்க தலைவராக போற்றப்படுகிறார். இன்று வரைக்கும் உலக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை பின்தொடர்றதுக்கும் அவர் மீதான பற்றுதலை மேலும் மேலும் இறுக பற்றி பிடிக்கிறதுக்கும் இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு தான் காரணம். அவர் தனக்கு இயற்கையாக கிடைத்த தலைமைத்துவ ஈர்ப்பை தன்னுடைய சொந்த அரசியலுக்கும் சுயநலன்களுக்கும் பயன்படுத்தி கொண்டதில்லை. எல்லாவற்றையும் இந்த இனத்துக்காகவே பயன்படுத்தினார். அதனால்தான் இன்றைக்கும் உலக தமிழ் மக்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேணா பிரபாகரன் அவர்களை போற்றுகின்றனர். அவர் களத்திலிருந்து மௌனிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்த போதும் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு தான் அதற்கு காரணம். எனவே இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட 2 உதாரணங்களுக்குரிய தென்னாசிய தலைவர்களுமே தலைமைத்துவ ஈர்ப்பை இயற்கையாக பெற்றவர்கள். தங்களுக்கு இயற்கையாக கிடைத்த ஒரு கொடையை தங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்தாது தேசத்துடைய விடுதலைக்காகவும் இன நலனுக்காகவும் பயன்படுத்தி கொண்ட ஒருவர். எனவேதான் இந்த 2 தலைவர்களும் வேறு வேறு துறை சார்ந்த வடிவங்களில் இன விடுதலைக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருந்த போது மக்கள் அவர்களை இன்றும் நினைவில் கொண்டிருக்கின்றனர். அவர்களை வரலாற்று பக்கங்களில் இருந்து நீக்கி விடுவதற்காக பல்வேறு சதிகள் மேற்கொண்ட போதிலும் கூட அவர்கள் வரலாற்றில் நின்று நிலைக்கிறார்கள். அப்படி வரலாற்றில் அவர்கள் நின்று நிலைக்கிறதுக்கு இந்த தலைமைத்துவ ஈர்ப்பும் அந்த தலைமைத்துவ ஈர்ப்பை அவர்கள் தங்களுக்காக எந்த இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளாது தாம் சார்ந்த இனத்துக்காக பயன்படுத்தி கொண்டமே பிரதான காரணம். இப்போது விஷயத்துக்கு வரலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மீது உண்டாகி இருக்கிற தலைமைத்துவ ஈர்ப்பு. தலைமைத்துவ ஈர்ப்பு என்கிற விடயம் 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகளவில் ஒரு கற்க நெறியாக மாறியது. கற்க நெறியாக மாறியதுடன் அது வியாபாரமாகவும் மாறினது. முதலில் வியாபார நோக்கங்களுக்காக தலைமைத்துவத்தை வளர்க்கிறது என்ற தளத்திலேயே இது பேசப்பட்டது, ஒரு கற்க நெறியாக இருந்தது. பின்னர் அரசியலுக்கும் அது எடுத்து வரப்பட்டது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகின காலத்தில் இருந்து இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு என்கிற விடயம் வியாபாரமானது, அரசியல் வியாபாரமானது, அரசியல் தளத்தில் தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கற்க நெறியாக ஒரு வியாபாரமாக உருவானது. தலைமைத்துவ ஈர்ப்பை உருவாக்குற நிபுணர்கள் உலகளவில் உருவாகினார்கள். தலைமைத்துவ ஈர்ப்பை தலைவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, தலைவர்கள் மீது வலிந்து உருவாக்குகிற வணிக நிறுவனங்கள் தோற்றம் பெற்றன. இப்பவும் இந்தியாவில் பிரசாந்த் கிஷோர் எல்லாம் அதற்காகவே இருக்கிற ஒருவர். கட்சிகளுடைய தலைவர்களை வடிவமைக்க இருந்து கட்சிகளை தேர்தலில் களமிறக்கி வெற்றி காண்றது வரைக்கும் அத்தனை விதமான நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பவராக வழிகாட்டுபவராக பிரசாந்த் கிஷோர் அவர் இருக்கார். அவருக்கு பெருமளவு நிதி கொடுத்தால் அவர் அதை செய்து விடுவார். ஏற்கனவே
தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடக்க போற சட்டசபை தேர்தலுக்கு நடிகர் விஜய அந்த மாதிரி வடிவமைச்சு கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படையாகவே பேசப்படுது. எனவே இப்ப இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு என்பது வணிக நோக்கிலானதாக மாறிவிட்டது. கடவுள் தான் கொடுக்க வேணும் என்று இல்லை. 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஜனநாயக தளத்தில் மாற்றம் வருகிற தலைவர்கள் தங்களுக்கு தேவைப்பட்ட தலைமைத்துவ ஈர்ப்பை மேற்குறித்த வணிக நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்து உருவாக்கி கொள்ள முடியும். அவர்கள் அந்தந்த பிராந்தியத்தில் வாழுகிற மக்கள் எதை விரும்புகிறார்கள், எப்படியான தலைவர்கள் அவர்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள், அந்த தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய உடல் மொழி என்ன, அந்த தலைவர் எப்படி உடுப்பு போட வேணும், எப்படி சிரிக்க வேணும், எப்படி நடக்க வேணும், எப்படி கைகுலுக்க வேணும், என்ன பேச வேணும், பேசும்போது எப்படி தன்னுடைய உடலை பயன்படுத்தி கொள்ள வேணும் என்ற மாதிரி முழு விடயங்களையுமே இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட வியாபார நிறுவனங்கள் குறித்த தலைவர்களுக்கு கற்பிக்குது, அவர்களை வழி நடத்துது. அவர்கள் மக்கள் முன் தோன்றி அந்த மக்களுடைய உளவியலை விளங்கி கொண்டு அந்த மக்களுக்கு ஏற்ற வகையில நடந்து கொள்ளணும். இது ஒரு நாடகம் தான். உண்மையிலேயே அந்த மக்களுடைய விருப்பமாக அவருடைய ஆழ்மனதில் இருக்கிற தலைவர்களுடைய படிமங்களாக இந்த புதிய தலைவர்கள் வருவதில்லை, தோன்றுவதில்லை. இந்த மக்கள் அதை நம்புவேணும். உதாரணத்துக்கு ஒரு சவர்க்கார விளம்பரத்தை போல, ஒரு பற்பசை விளம்பரத்தை போலதான் இப்போது இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு என்கிற விஷயத்துக்கான விளம்பரமும் மக்கள் முன் காட்சிப்படுத்தப்படுது. இங்கே மக்கள் தாம் விரும்புகிற தலைவர்களை இந்த வணிக நிறுவனங்கள் உருவாக்கி காட்சிப்படுத்துகின்றன. ஆனால் மக்களுக்கு இது விளம்பரம் என்று தெரியாது. தாம் நினைத்த ஒரு தலைவர் இங்கே வந்துவிட்டார், எனவே அவரின் பின்னால் அணிதிரள்வோம் என்ற மனநிலையில் மக்கள் அவருக்கு பின்னால் திரள்கிறார்கள். ஜனநாயக தளத்தில் அவருக்கு வாக்களிக்கிறார்கள், அவர் சொல்கிற கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள், அவர் சொல்ற சின்னத்துக்கு வாக்களிக்கிறார்கள். இங்கே இலங்கையிலும் இந்த விடயத்தை நீங்கள் பிரதியிட்டு பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கை அரசியல்ல, நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற அரசியல்லையே 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற ஒருவர். இந்த 25 வருடங்களில் அவர் கடந்த 2024ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் தமிழர் மத்தியில் வருகிறார். தமிழர் மத்தியில் இவர் எங்களுடைய ஒருவர், எங்களைப் போல இருக்கிற ஒருவர், சகோதரனை போல இருக்கிற ஒருவர், போராளியை போல இருக்கிற ஒருவர் என்ற மாதிரியான படிமங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி விட்டு போகிறார். கடந்த 24 வருட அரசியலில் எந்த இடத்திலையும் தமிழர்கள் மத்தியிலே இப்படியான ஒரு படிமம் அவர் மீது உருவாகினதில்லை. 2009 இப்படி ஒரு படிமம் அவர் மீது உருவாகி இருக்கையில், 2015 இப்படி ஒரு படிமம் அவர் மீது உருவாகி இருக்கையில், காலம் முழுவதும் தமிழருக்கு எதிரான மனநிலையோடு இயங்கின ஒருவர் 2 வருடங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் தமிழர்களுடைய நம்பிக்கை மிகு போராளிகளில் ஒருவராக, தமிழர்களுடைய நண்பராக, சகோதரனாக, பக்கத்து வீட்டுக்காரனாக மாறுவது என்பது அசாத்தியமானது. அந்த அசாத்தியத்தை சாத்தியப்படுத்தி இருப்பது என்னுடைய கவனிப்பில், என்னுடைய கணிப்பில் இந்த மாதிரியான தலைமைத்துவ ஈர்ப்பை உருவாக்குகிற வணிக நிறுவனங்கள் தான். எனவே இப்போது மக்கள் மத்தியில தேசிய மக்கள் சக்தி தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தொடர்பிலும் உருவாகி இருக்கிற இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு குறித்து அவதானம் தேவை, கவனம் தேவை. நாங்கள் ஏற்கனவே கண்டு வந்த போராளிகள், தலைமைத்துவ பண்புமிக்க தலைவர்களுக்கு உண்டான இயற்கையான முறையிலான அந்த தலைமைத்துவ ஈர்ப்பாக இதனை கொள்ள முடியாது. இது திட்டமிட்ட ரீதியிலே மக்களை ஈர்க்கிறதுக்காக வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தலைமைத்துவ ஈர்ப்பானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த தலைமைத்துவ ஈர்ப்பு குறித்த விளம்பரத்தை, வியாபாரத்தை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை விளங்கிக் கொண்டு தங்களுடைய அரசியல் தெரிவை மேற்கொள்ள வேண்டும். உலகத்துல எல்லாவற்றுக்கும் விளம்பரம் வந்துட்டு, உலகத்தில் இன்றைக்கு எல்லாமே வியாபாரம். அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், சாதாரணமாக கடையில வாங்குற எல்லா விதமான பொருட்களாகவும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் தலைமைத்துவ ஈர்ப்பு என்பது கூட இன்றைக்கு வியாபாரம். இந்த வியாபாரத்துக்கு மக்கள் அடிபட்டு போயிடக்கூடாது. அப்படி அற்ப வியாபாரங்களுக்கு அடிபட்டு போய் தமிழர்களுடைய அரசியல் நலன் சார்ந்த விடயங்கள் அடுத்து வரும் 5 வருடங்களுக்கு யாருக்கும் தாரை வார்த்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. நன்றி.